வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் தொக்கு, இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 பல் சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு வதக்கிட்டோம். இது வதக்கிட்டுருக்கையிலேயே இது கூட கொஞ்சம் தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா சுருளை வதங்கட்டும். அது வர வதக்கி விட்டுடலாம். நல்ல ஸ்பைசி ப்ரான் கிரேவி நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா ஈஸியாக வதங்கிடும், அதுக்காக உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் போட்டு நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுருளை வதங்கியிருக்க தக்காளியும் வெங்காயமும். இந்த நேரத்தில் நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதை சேர்த்து ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இறாலை நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட நல்ல ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், சிகப்பு மிளகாய் தூள். இதை சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை வதக்கி விட்டுறலாம். இந்த வதக்கிட்டோம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசால் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லெமன் ஜூஸை மட்டும் பிழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அந்த லெமன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இதை நல்லா ஒரு வதக்கிட்டு இதில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த தண்ணி நல்லா சுருள்ற அளவுக்கு நம்ம கிரேவி ரெடி பண்ணணும். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம், லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல சுருளை வதங்கிட்டுருக்கு. இப்போ 10 நிமிஷத்துக்கு கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஊற்றிருக்க தண்ணி கம்மியாயிடுச்சு. இப்போ இதில் மிளகும் சோம்புவையும் சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி போட்டிருக்குறோம். மிளகும் சோம்பும் இதுதான் கடைசியில் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம இறக்கிட்டோன்னா நம்மளோட ப்ரான் தொக்கு சூப்பராக இருக்கும். சுட சுட சோறில் போட்டு சாப்பிடும்போது அப்படியே ருசியாலும். பாருங்கள், நல்லா சுட 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு ப்ரான் தொக்கு. நம்ம சுட சாதத்தோட இந்த ப்ரான் தொக்கை எடுத்து சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.